வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செஞ்சு கருமுட்டையோட வளர்ச்சியை பல மடங்கு அதிகரித்து எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் இயற்கையாக கர்ப்பம் தரிக்க உதவக்கூடிய ஒரு சிம்பிளான ரெமெடி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வர நிறைய சப்ஸ்கிரைபர் பயன்படுத்தி அவங்க கர்ப்பமும் அடைஞ்சிருக்காங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நிறைய சிஸ்டர்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால மட்டும்தான் எனக்கு கர்ப்பம் தள்ளி போகுது, இல்லை பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால தான் எனக்கு கர்ப்பம் தள்ளி போகுது, இல்லை எத்தனையோ முறை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணோம் ஆனால் கருமுட்டை வளரலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க நிச்சயமாக நீங்கள் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணும்பொழுது மேக்ஸிமம் 48 நாட்கள்லேயே உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்ன ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் செய்யக்கூடிய வெந்தய டீ தான். இந்த வெந்தய டீ அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக எடுத்துக்காமல் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இதை விட மாட்டோம். நிறைய தோழிகள் இதை பயன்படுத்தி இயற்கையாக கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் பிசிஓடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது, அதாவது ஒவேரியன் ட்ரில்லிங் பண்ணணும், லேப்ரோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னு சொன்ன தோழிகளுக்கு கூட இயற்கையாகவே அந்த பிசிஓடியை குறைச்சி அவங்களுக்கு கருமுட்டை வளர்ந்து ரொம்பவே சீக்கிரமாகவே கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் இயற்கையான முறையில் மெடிசன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் இந்த வெந்தய டீ மூலமா நடந்திருக்கு. இதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெந்தயம் ஆரம்ப காலம் முதலே நம்மளுடைய முன்னோர்கள் பெண்களுக்கு அதிகமாக பயன்படுத்திய மூலிகையில் இது ஒன்றா இருக்குது. உனக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயினாக இருக்கா, அப்போ கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கருப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் பெண்களுக்கு அருமருந்தாக இந்த வெந்தயத்தை விட்டுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெந்தயம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஃபைட்டோஎஸ்ட்ரோஜன் கருமுட்டையை வளர்கிறதுக்கு தேவைப்படுகின்ற சத்து பொருள் இதில் அதிகமாகவே இருக்குங்கிறது. இதன் மூலயமா நமக்கு கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு. யாருக்கு இந்த ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வரலாம். உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வரலாம். அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகுது அப்படின்னும் பொழுது நமக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்துடும். இந்த வெந்தய டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு படிப்படியாக குறையும். ஸோ இதன் காரணமாகவே நமக்கு பிசிஓடி கம்ப்ளீட்டாக நமக்கு சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். வெந்தய டீ ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கிய காரணமே மலச்சிக்கல் தான். நிறைய பேருக்கு மோஷன் சரியாக போகிறதுனால தான் அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்கிறது, நிறைய டார்க் பேச்சஸ் இருக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, இது எல்லாத்துக்குமே காரணம் கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ இந்த வெந்தய டீ எடுக்கும்பொழுது நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் சரியாகும், பிசிஓடி பிரச்சனையும் சரியாகும். அதே சமயத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கும் உதவும். நிறைய பேருக்கு கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு முக்கிய காரணமே உடல் உஷ்ணம் தான். இந்த உடல் உஷ்ணத்தை கணிசமாக குறையிறதுக்கு வெந்தயம் ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் ஒரு விதத்தில் இல்லை, பல வகையில் இது நமக்கு உடலுக்கு நன்மையை தரக்கூடியது. அதனால் வெந்தய டீ ரெகுலராக எடுத்துக்கோங்க. வெந்தய டீயில் ஏதாச்சும் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணலாமான்னு சில தோழிகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. ஸ்வீட்னஸ்க்காக இதை ஆட் பண்ணி இந்த வெந்தய டீ எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வெந்தய டீ எடுக்காமலே இருக்கலாம் தோழி. நீங்கள் வேணும்னா ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கசக்கிற அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான ரெமெடி கிடையாது. இது நீங்கள் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியை லேசாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணி அப்படியே குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை முடிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து சாப்பிடலாம். இது ஒரு வகை. நைட்டில் ஊற வைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, நான் மறந்துடுவேன் அப்படின்னக்கூடிய தோழிகள் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை 1.5 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆனதுக்கப்புறம் அதை வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுது எடுத்துக்கலாம். எப்போவுமே சூடாக எடுத்துக்காதீங்க. இதையும் வெந்தய டீயாக எடுத்துக்கலாம். ஸோ 2 ரெமெடியுமே ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இன்னுமே
நல்ல பலன் வந்து கொடுக்கும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு டயரியா ஆகுது, இது சாப்பிட்டு உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வருது, அதாவது அப்பர் ஸ்டமக் மேல் வயிறு வந்து உங்களுக்கு வந்து வலிக்குது அப்படின்னும் பொழுது இதை வந்து 1 விட்டு 1 நாள் எடுத்துக்கோங்க. ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம், கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வருது, டயரியா ஆகுது அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உங்கள் உடலுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த ரெமெடி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு அற்புதமான ரெமெடினே சொல்லலாம். ஏன்னா 1-2 தோழிகள் இல்லை, எக்கச்சக்கமான தோழிகள் இந்த வெந்தய டீயை பயன்படுத்தி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. இதற்கு கூடவே நம்ம எப்போவுமே சாப்பிடக்கூடிய சத்துள்ள உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னக்கூடியவங்களுக்கு கூட இது வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். 28 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் வர வச்சிரும். ஆனால் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். நாள் தள்ளி போன பிறகு எடுத்துக்கலாமா, ப்ரெக்னென்ட் ஆன பிறகு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள் தள்ளி போன பிறகும் ப்ரெக்னென்ட் ஆன பிறகும் கூட தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய கர்ப்பத்தை வந்து கலைக்காது. மாற்றாக உங்களுடைய கருப்பை தசைகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான். ஸோ உங்களுடைய பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணி போதுமான அளவு கருமுட்டைகளை வளர செய்து இயற்கையான கர்ப்பம் உண்டாக முக்கியமாக தேவைப்படுகின்ற பொருளில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி தோழி.